மாரியம்மா, முத்தம்மா, எல்லையம்மா, காளியம்மா, சூளியம்மா என்று 1000 பெயர்களால் அழைக்கப்படும் ஆதிபராசக்தி. என்னிடத்தில் நீ எதற்கு வந்தாயம்மா? பிள்ளைகளை காணுவதற்கு தாய் வரக்கூடாதா? நீ என் தாயா? உலகத்தையே உண்டாக்கிய விஸ்வரூபிணியான நான் தாய் அல்லவா? அந்த தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கொடுத்து அசுரர்களை மோசம் செய்யவில்லையா? நீங்கள் அமரராக இருக்க வேண்டும், அமிர்தம் குடித்து தேவர்கள் சிரஞ்சீவிகளாக இருக்க வேண்டும். உன் பிள்ளையான நாங்கள் அற்ப ஆயுளோடு சாக வேண்டும். ஆஹா, அது என்னிடம் நடக்காது. அதனால் என் தாய்க்கு மறுபிறவி கொடுத்து அவளிடம் சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக்கொண்டு நான் சிரஞ்சீவியாக வாழ்வதற்கு ஆசைப்பட்டேன். தப்பா? இது ஆசை அல்ல, ஆணவம். படைப்பின் நியதியை மீறுவது நீ பண்ணும் தவறு. காலபுஜங்கா, அகங்காரமாக பேசி தெய்வத்தை அவமதிக்காதே. உன் சுயநலத்துக்காக எத்தனையோ கன்னி பெண்களை பலி கொடுத்து விட்டாய். இன்று உன் வெறியை தீர்த்துக் கொள்வதற்காக இந்த பிள்ளையை பலி கொடுக்க நீ எண்ணுகிறாய் அல்லவா? நல்லதுக்கு பயனாக கூடிய அரிய வித்தையை கற்று கெட்டதற்கு பயன்படுத்துவது சரியல்ல. பிள்ளைகள் தப்பு பண்ணினால் திருத்தி புத்தி சொல்வது தாயின் தர்மம். உனது எல்லா தப்புகளையும் மன்னித்து விடுகிறேன். இனிமேலாவது மனிதனாக மாறு. நடக்காது. டாக்டர் கையினால நெருப்பு வைக்கிறது நல்லதில்ல. அவர் வம்சத்துல இனி மிஞ்சி இருக்கிறது லக்ஷ்மண ஒருத்தர் தான். அவர் கையால நெருப்பு வைங்க. ஐயோ, என்னால இந்த காரியம் செய்ய முடியாது. காவேரி, ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு. என் பொண்ணையும் மச்சானையும் மன்னிச்சு விட்டுருங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். பெரியவங்க காலில் விடுறேன். ஐயா, மன்னிச்சு விட்டுருங்க. ஊர் பெரியவங்க சேர்ந்து எடுத்த முடிவு இது. இத மாத்த முடியாது. ஐயோ, என் தலையெழுத்து. அம்மா காவேரி, பாபா, அம்மா விஜய், உங்க காலை பிடிக்கிறேன். அவங்கள விட்டுருங்க பாபா. அவங்கள ஒண்ணு செய்யாதீங்க பாபா. வேண்டாம் பாபா, உங்க காலை பிடிக்கிறேன் பாபா. பாபா, பாபா, நான் சொல்றது கேளுங்க பாபா. வேண்டாம் பாபா. பாபா, வேண்டாம் பாபா. மம்மி, தாத்தா, கிஷன், மம்மி, கிஷன், டாடி, தாத்தா. என்னங்க, நம்ம பேரை பொழைச்சிருக்காங்க. அவன் செத்துட்டான்னு போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. என்ன மனுஷங்க இவங்க? கேளுங்க. யோ பழா போக என் மச்சானையும் என் பொண்ணையும் என் கையாலேயே நெருப்பு வச்சு கொளுத்த பாத்தீங்களே. நீங்க மனுஷங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா பாவீங்களா? டேய் லக்ஷ்மணா, நீ தாண்டா பாவி. மாமன் கூட மருமகளும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு புள்ளைய கொன்னுட்டாங்கன்னு நீ தானடா எங்களுக்கு சொன்ன. டேய் லக்ஷ்மணா, உன் சாயம் நல்லா வெளுத்திருச்சு. இன்னொரு வாட்டி இந்த ஊர்ல உன் முகத்தை காட்டினீன்னா உங்க 2 பேரையும் இதே இடத்துல எரிச்சு சாம்பலாக்கிடுவோம். ஐயோ, ஓடி வாடி. எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க. ஐயோ அம்மா, இவ்வளவுக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருமா? காவேரி, யாரு இவங்க? இவங்க வேற யாரும் இல்லைங்க. நம்மளை காப்பாத்துறதுக்காக இந்த உருவத்துல வந்திருக்கிறாங்க அம்மன், நம்ம தாய். நம்பனவங்களை கைவிட மாட்டாங்கிறதுக்கு இவங்களே சாட்சி. காவேரி, இந்த மனுஷங்க மனசுல வெறும் களங்கம் தான் நிறைஞ்சிருக்கு. அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணத்தான் நினைக்கிறாங்க. சுயநலங்கிற வெறி பிடிச்சு தெய்வ சக்தியையே மறந்துட்டாங்க. இது வாங்கிக்க. இதுல நம்பிக்கை வச்சு பூஜை பண்ணு. தினம் அபிஷேகம் பண்ணி தீர்த்தத்தை உன் கணவனை குடிக்க சொல்லு. நோய் குணமாயிடும். உன் கஷ்டத்துக்கெல்லாம் பரிகாரம் கிடைச்சிடும். வசுமதி வாமினி புவனேஸ்வரி வைஷ்ணவி எங்க அப்பாவை சீக்கிரம் குணப்படுத்துங்கம்மா. ஆரோக்கியதாயினி அகிலேஸ்வரி குமுதாக்ஷி கௌமாரி காமேஸ்வரி கல்யாணி அங்காள பரமேஸ்வரி கருணை செய் காப்பாற்று ஸ்ரீ சங்கரி மாதங்கி காமாட்சி
காவேரி காவேரி டாடி விஜய் 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 காவேரி எல்லாம் அந்த தாயோட கருணை. நவராத்திரி முடியும் வரைக்கும் தேவி ஆலயத்திலிருந்து வரமாட்டாள். பக்தர்கள் செய்யும் பூஜையினால் மகிழ்ச்சியில் மெய்மறந்து விடுவாள். அந்த சமயம் பார்த்து ஆவாகனம் பண்ணி தேவியை கர்ப்ப கிரகத்திலேயே கட்டி வைத்து காவேரியின் குடும்பத்தையே நிர்மூலமாக்குகிறேன். கோயில்ல பூசாரியும் பொண்ணையும் தவிர வேற யாரும் இல்லடா. அவங்க பூஜையை முடிக்கிறதுக்குள்ள நாம வேலையை முடிச்சிடலாம். சீக்கிரம் சீக்கிரம். அகிலாண்டேஸ்வரியே நமக, ஆதிபராசக்தியே நமக. அம்மன் அருள் புரிவா. வரேன் தாத்தா. போயிட்டு வாமா, போயிட்டு வா. நம்ம குருவோட கண்ணு காவேரி மேல விழுந்துருச்சு. அவ வாழ்க்கை நாசமாகி சுடுகாட்டுக்கு போறது நிச்சயம். இத்தனை நாள் இந்த அங்காளம்ம காவேரி குடும்பத்தையே காப்பாத்திட்டு வந்தது உண்மை. இப்ப நம்ம குரு அந்த அம்மனை ஆவாகனம் பண்ணி வெளியே வராதபடி கட்டி போட்டுருவாரு. இனிமே அந்த காவேரி குடும்பத்தை யார் காப்பாத்துவாங்க? அப்படின்னா அந்த ஆவாகனத்தை யாரும் அழிக்க முடியாதா? ஏன் முடியாது? ஒரு கன்னிய பலி கொடுத்து அவ பச்சை ரத்தத்தை ஆவாகனத்துக்கு தர்ப்பணம் பண்ணா, அப்போ கோயில சுத்தி காவலுக்கு நிக்கிற பூத பிரேத பில்லி பிசாசுங்கள்லாம் ரத்தம் குடிக்கணும்னு இருந்த இடத்துல இருந்து நகர்ந்துரும். ஆவாகனத்தை உடைச்சி அம்மன் வெளியே வருவா. அம்மா, நான் பிறந்ததே கடவுள் சேவைக்குன்னு சொன்னேன்லம்மா. ஆமாம்மா, கெட்டவங்க கையில சிக்கி வாழறத விட அம்மனுக்கு சேவை பண்ணி என் வாழ்க்கையில நான் புண்ணியம் கட்டிக்கணும்னு இந்த நவராத்திரியில கால்ல சலங்க கட்டி அங்காளம்மன் முன்னால நாட்டியம் ஆடணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா. அதை விட பாக்கியம் வேற என்னமா இருக்கு? நம்ம பாவம்லாம் மன்னிக்கப்பட்டு அந்த தாய் கருணையால மறு ஜென்மத்திலேயாவது நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும். ஜெய் காளி. காவேரியை காப்பாற்றுவதற்கு நான் ஒருத்தி இருக்கிறேன் என்று அடிக்கடி குறுக்கே வந்த அந்த தெய்வ சக்தியை, அந்த அங்காளம்மனை என்ன செய்தேன் தெரியுமா? எனது மந்திர சக்தியால் கட்டி வைத்திருக்கிறேன். இனி என் பகையை எவ்வாறு தீர்த்துக் கொள்வேன் தெரியுமா? அந்த காவேரி கையாலேயே அவள் குழந்தையை கொல்ல வைக்கிறேன். தாயே, அதே ரத்தத்தால் உனக்கு நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் மந்திர சக்தி முன்னால் எந்த தெய்வ சக்தியும் செல்லாது. ரீம் காளி. விஜய், அன்பும் பக்தியும் செலுத்துறவங்களை அங்காள பரமேஸ்வரி காப்பாத்துவாப்பா. ஆவாஹயாமி. ஓ முத்தாலம்மா அம்மா, ஓ முனியம்மா அம்மா, ஓ முக்கண்ணம்மா வாமா.
சக்தி எங்கள் லோகமாதே பாதாள உலக மதனை ஆளும் நாக தேவதே ஓம் சக்தி ஜெய சக்தி எங்கள் தர்ம தாயே பூலோகம் போற்றி பாடுற எங்கள் கிராம தேவதே காவேரி கிஷன் கிஷன் காவேரி காவேரி வேண்டாம் காவேரி காவேரி நம்ம புள்ள காவேரி காவேரி நீ பெத்த புள்ள காவேரி காவேரி நம்ம காவேரி காவேரி நான் சொல்றது கேளு நம்ம புள்ள காவேரி ஏய் காவேரி நம்ம காவேரி காவேரி உனக்கு என்னாச்சு உனக்கு காவேரி நான் சொல்றது கேளு தேவி என்னை பார் எங்களை பார் உன்னால் என்ன செய்ய முடியும் என்ன செய்வாய் நீ
காவேரி ஆதிநகேஸ்வர